அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் வரும் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசினியர்களுக்கு வரும் செவ்வாய்க்கிழமை அமாவாசையோடு சூரிய கிரகணமும் ஏற்படுகிறது. இதனால் இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் அன்று வரும் மாசி அமாவாசை எந்த நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வருங்க. சூரிய கிரகணம் அமாவாசை என்று தோன்றும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாசி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் வருகிறது. இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படும். இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் வருகிறதுங்க. அமாவாசை அன்று தோன்றும் சூரிய கிரகணம் எப்போதுமே சூரிய கிரகணம் அமாவாசை என்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமி என்று நடைபெற இருக்கு. 2026 சூரிய கிரகணம் மாசி மாதம் அமாவாசை பிப்ரவரி 17 அன்று ஏற்படுகிறது. இந்த மாசி மாதம் அமாவாசை திதியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் இடையில் மாசி மாத அமாவாசை திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை நீடிக்கிறது. எனவே மாசி மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமை என்று அனுஷ்டிக்கப்படுகிறதுங்க. அதே போல கிரகணம் வரும்போது அமாவாசை தர்ப்பணம் செய்வது எப்படி என்று பார்க்கும்போது ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்கள் வீட்டில் அல்லது நீர்நிலைகள் தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பது வழக்கங்க. ஆனால் கிரகணம் வரும்போது எப்போது எப்படி திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த மாசி மாத அமாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமாக பொதுவாகவே அமைகிறது. பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசைக்கும் சூரிய உதயமாகும் நேரம் முதல் அதிகபட்சம் நண்பகல் 12 மணிக்குள் அமாவாசை திதி கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் செய்பவர்கள் அல்லது எள்ளும் நீரும் மட்டும் இறைப்பவர்கள் கூட இதை நீச்சி பின்பற்ற வேண்டும் என கூறப்படுகிறதுங்க. சூரிய கிரகணம் ஏற்படும் நேரம் என்ன என்று பார்க்கும்போது பிப்ரவரி 17 அன்று வரும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. எனவே அமாவாசை திதி எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி கவலைப்பட வேண்டாம். அமாவாசை திதி சூரிய கிரகணம் பிற்பகல் 3 மணிக்கு மேல் தொடங்கி 5 மணி வரை நீடிக்கிறது என்பதால் மாசி மாத அமாவாசை என்ற கிரகணத்தால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல குரு கேந்திர பலம் பெற்றிருக்கிறார். 10ஆம் இடமாகிய தொழில் ராசியை பார்வையிடுவதால் தொழில், உத்தியோகம், ஜீவனம் சிறப்பாக இருக்குங்க. அதே போல நீங்கள் பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் வாங்க இருக்கீங்க. பழைய கடன்கள் வசூலாகிவிடும். கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுக்க வாய்ப்புகள் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் தொழிலில் செல்வாக்கு உயர இருக்கு. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்திருக்குதுங்க. இத்தருணங்கள்ல முகம் தெரியாத ஒருவரால் ஆதாயம் உண்டு. குழப்பம் நீங்கி தெளிவான வழி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா ரியல் எஸ்டேட் துறையில் ஆதாயம் உண்டு. வீடு விற்பனை, இட விற்பனையில் நல்ல ஒரு லாபம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சிலர் புதிய இடங்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. முட்டி வலி, தோல் பட்டை வலி போன்ற உபத்திரவங்கள் அதிகரிக்கும். அதே போல் மனைவி அல்லது கணவனின் உடல் நிலையில் ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்தி ஜாக்கிரதையாக இருங்க. உணவு உண்பது, ஓய்வெடுப்பது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துங்க. இத்தருணங்கள்ல வேலைக்கு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தம் என டாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வேலை வாய்ப்புகள் அல்லது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.